إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. ஆரம்பமாக அல்லாஹுவை நம்முடைய உள்ரங்க வெளிரங்க வாழ்க்கையிலே பயந்து கொள்ளுமாறு தக்வா செய்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் முஸ்லிம்கள், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு இறை மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த இஸ்லாம் தான் நமக்கு எல்லா விதமான அம்சங்களையும் கற்றுத்தந்தது. அந்த இஸ்லாத்திற்காகவே நாம் வாழ்கின்றோம், அந்த இஸ்லாத்திற்காகவே நாம் மரணிக்க வேண்டும், அந்த இஸ்லாத்திலேயே நாம் உயிர் நீக்க வேண்டும் என்கின்ற ஆசை உண்மையான முஸ்லிம்களாகிய எல்லோருக்குமே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ், நீங்கள் இறையச்சம் கொண்டவர்களே அல்லாஹுவை பயப்பட வேண்டிய அந்த ஹக்கை கொடுத்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். சரியான தக்வாவோடு இறையச்சத்தோடு நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் ஒரு காலமும் மரணித்து விட வேண்டாம் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். ஆகவே அந்த இஸ்லாமிய மார்க்கம், அதைத்தான் நாம் பின்பற்றுகின்றோம், அதற்காகவே வாழ்கின்றோம், அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்றோம், அதற்காகவே நாம் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் இப்படி நாம் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருந்தாலும் அவ்வப்போது இஸ்லாமியர்களான நாம், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நமக்கு பலவிதமான சோதனைகளும் பலவிதமான இன்னல்களும் பலவிதமான இக்கட்டான நெருக்கடியான சூழல்களும் ஏற்படுவதை அவ்வப்போது நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அது நாம் வாழக்கூடிய இந்த நாட்டளவிலே நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி,
அதை தாண்டி உலகளாவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, முஸ்லிம்கள் என்றால், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் என்றால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அநியாயங்கள், அவர்களுடைய சட்டதிட்டங்களில் கை வைப்பது, அவர்களுடைய உரிமைகளை பறிப்பது, அவர்களுடைய உடைமைகளை எடுப்பது, இன்னும் அவர்களுக்கு எது எது எல்லாம் இஸ்லாம் கற்றுக் கொடுத்ததோ அதையெல்லாம் அவர்களிடம் இருந்து இல்லாமல் ஆக்குவது, உண்ணக்கூடிய உணவுடைய விஷயமாக இருக்கலாம், உடுக்கக்கூடிய உடையுடைய விஷயமாக இருக்கலாம், தொழுகைக்காக எடுத்துக்கொண்ட பள்ளிவாசல்களாக இருக்கலாம், முஸ்லிம்களுக்கான ஒட்டுமொத்த சொத்தாக இருக்கக்கூடிய வக்ஃபாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஏதேனும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அது முஸ்லிம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக நினைக்கின்றார்கள். ஆனால் அது இஸ்லாத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரதானமான ஒரு முன்னேற்பாடு என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு உண்மையான ஒரு முஸ்லிம் அவனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? இஸ்லாம் நமக்கு சில இடங்களில் மௌனம் காக்க வேண்டும் என்று சொல்ல இடங்களில் மௌனம் காத்து தீர வேண்டும், சில இடங்களில் பேசி ஆக வேண்டும் என்கிற இடங்களில் பேசித்தான் ஆக வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. சில இடங்களில் போராடித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடங்களில் போராடித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் தன்னுடைய பொருளாதாரத்திற்காக, தன்னுடைய சொத்துவத்திற்காக போராடி கொல்லப்படுகின்றாரோ அவர் ஷஹீத். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் தன்னுடைய அதாவது குடும்பத்திற்காக, தன்னுடைய உறவுகளுக்காக போராடி அவர்களுக்கு மீறி அத்துமீறி வரக்கூடிய மக்களுக்கு எதிராக போராடி கொல்லப்படுகின்றாரோ ஃபஹுவ ஷஹீத், அவர் ஷஹீத் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மன் குத்தில தூன நஃப்ஸிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் தனக்காக போராடி கொல்லப்படுகின்றாரோ அவரும் ஷஹீத் என்பதாக சொன்னார்கள். அப்போ போராடுவதற்கும் இஸ்லாம் நமக்கு சில இடங்களை, சில கட்டங்களை சொல்லி காண்பிக்கின்றது. ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் பெரும்பாலும் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், நாம் போராட்டம் தான் முதலாவது வெற்றி, போராட்டம் தான் பிரதானமான அம்சம். இஸ்லாம் நாளைக்கு ஜெயிக்க வேண்டும் என்றால், முஸ்லிம்களாகிய நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் முதலாவது என்னத்தான் போராட்டம் என்பதாக நினைக்கின்றார்கள். இல்லை அன்பார்ந்தவர்களே, போராட்டங்களுக்கு முன்பதாக ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடிய முதலாவது பலம் ஈமானிய பலம். அந்த ஈமானிய பலம் இல்லாமல், ஈமானிய பலம் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீதான தெளிவான நம்பிக்கை, தவக்குல், அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க பொறுப்பு சாட்டுவது, அல்லாஹ்வையே நம்பி இருப்பது, அத்தோடு சேர்ந்து ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய எதிர்ப்பை வாயளவிலோ பேச்சளவிலோ காட்டக்கூடிய இடங்களில் போராட்டங்களோ காட்டுவது பிரச்சனை இல்லை. ஆனால் இது இல்லாமல் போராடினால் ஒரு காலமும் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, வெற்றி கிடைத்து விடாது. இஸ்லாமியர்களுக்கான அந்த வாழ்வாதாரம் ஒரு காலமும் கிடைத்து விடாது. நாம் இன்றைக்கு போராட்டங்கள் மேற்கொள்கின்றோம். எதற்காக? உண்மையாக எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்திற்காகவா? நான் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக என்று பார்த்தால், உண்மையாக நம்ம ஒவ்வொரு மனிதரும் சிந்தித்து பார்த்தால் நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்படியே இவர்கள் ஏற்படுத்தி கொண்டு போனால் வியாபாரங்களில் ஈடுபட முடியாது, நாம் சந்தோஷமாக இருப்பதற்கான சூழல் ஏற்படாது, குடும்பம் பிள்ளைகளோடு வாழ்வதற்கான நல்ல சூழல் இல்லாமல் போய்விடும் என்கின்ற எண்ணமா, அல்லது எனக்கு சரியாக இஸ்லாத்தை பின்பற்ற முடியாமல் போய்விடும் என்கின்ற எண்ணமா? யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு, இறையச்சம் உடையவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கும் பொழுது, அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், ஈமான் கொண்டவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இந்த பூமியிலே நாம் வாழ்வளித்தால், சந்தர்ப்பம் கொடுத்தால், இருப்பதற்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தால் என்ன செய்கின்றோம்? வியாபாரம் செய்கின்றோம், குழந்தை குட்டிகளோடு நன்றாக வாழ்கின்றோம், சந்தோஷமான நிலை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றோம். தவறு அல்ல.
ஆனால் இதற்கெல்லாம் முன்பதாக எது இருக்க வேண்டும்? அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அவர்கள் ஜக்காத்துக்கான அந்த தொகையோ அந்த பகுதியோ அவர்களுக்கு நிசாபை அடைந்து விட்டால் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் நன்மையை ஏவி முன்கர் தீமையை தடுத்து வர வேண்டும். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், வாழ்வு கிடைத்தால், வசதி கிடைத்தால், இருப்பதற்கு இடம் கிடைத்தால், தங்குவதற்கான ஒரு சூழல் கிடைத்தால் எதை செய்ய வேண்டும்? தொழுகை, ஜக்காத், நன்மையை ஏவி தீமையை தடுப்பதில் தான் ஒரு உண்மையான ஒரு முஃமினுடைய நிலை இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்து விட்டு வலில்லாஹில் ஆகிபத்துல் உமூர், இறுதி முடிவு அல்லாஹ்விடத்திலே உள்ளது என்பதாக அல்லாஹ் தன் பொறுப்பில் நீங்கள் பொறுப்பு சாட்ட வேண்டும். எந்த விஷயமாகவும் இருக்கலாம். வலில்லாஹில் ஆகிபத்துல் உமூர், காரியங்களின் முடிவு இறுதி கடைசி எல்லாம் அல்லாஹ்விற்கே என்பதாக அல்லாஹ் அந்த வசனத்தை நிறைவு செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, நாம் முதலாவதாக நமக்கான உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது, நமக்கான சில விஷயங்கள் இல்லாமல் ஆக்கப்படும் பொழுது முதலாவதாக திரும்ப வேண்டியது அல்லாஹ்வின் பக்கம். நான் எந்தெந்த விஷயங்களில் பிழை செய்கின்றேன், நான் எந்தெந்த விஷயங்களில் தவறு வைக்கின்றேன், மார்க்கத்திற்காக போராட வேண்டும் என்று முன்வரக்கூடிய நான் மார்க்கத்தின் எந்தெந்த அம்சங்களில் பிழைவற்றவனாக தவறு செய்தவனாக இருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த போராட்டங்களுக்காகவும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களுக்காகவும் முன்னிற்கக்கூடியவர்கள் பிரதானமானவர்கள் தொழுகை இல்லாதவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகை இல்லாமல் போராடினால் அன்பார்ந்தவர்களை வெற்றி ஒரு காலமும் கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியினுடைய முதலாவது அடையாளமாக சொல்லி காண்பிக்கின்றான், அஸ்ஸலா. நாளை மறுமையில் முதலாவது கேள்வி அஸ்ஸலா, நாளை சொர்க்கத்தினுடைய சாவி அஸ்ஸலா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். தொழுகை இல்லாமல், மார்க்கத்தினுடைய அந்த பேணுதலான அம்சம் இல்லாமல் போராட்டங்களில் ஈடுபட்டால் போராட்டங்கள் வெற்றி தருமா? கிடைக்காது. என்பார்ந்தவர்களே, நாம் சில சமுதாயங்களை பார்த்தோம். இதற்கு முன்பதாக நம்முடைய தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள், அவர்கள் தங்களுக்கு கஷ்டம் வந்த நேரங்களில், தங்களுக்கு இன்னல்கள் வந்த நேரங்களில் அவர்கள் இஸ்லாத்தை அவர்கள் மிக உன்னதமானதாக சொல்லி காண்பித்தார்கள். அஹ்ஸாபுடைய போர்க்களம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். நபியையும் நபித்தோழர்களையும் ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்பதற்காக யூதர்கள், அதோடு சேர்ந்து மக்கத்து குறைஷிகள், அதோடு சேர்ந்து மதீனாவை சுற்றி இருந்த எல்லா மக்களும் ஒன்று திரண்டு வந்தார்கள். அஹ்ஸாப், கந்தக் என்று சொல்லக்கூடிய மிக பயங்கரமான போர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடுமையான போர் ஏற்படுவதற்கு முன்பதாக மக்கள் திரண்டு வருகின்றார்கள் என்கின்ற அந்த விஷயம் அல்லாஹ்வுடைய தூதரை எட்டிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? ஒரு நபித்தோழருடைய சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு குழி தோண்ட ஆரம்பிக்கின்றார்கள். அதாவது மதீனாவினுடைய மிக முக்கியமான வாசல் புறத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அகல் தோண்டப்படுகின்றது. கடுமையான வெப்பமான சூழல் காலை பொழுதில், இரவு நேரத்தில் மிக கடுமையான குளிர் சூழ்ந்த நேரம். அந்த நேரத்தில் இரவு பகலாக நின்று நபித்தோழர்கள் மண்ணை அள்ளி அள்ளி போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். உண்மையிலேயே அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் தங்களுடைய வயிறுகளில் கற்களை கட்டி கொண்டு வேலை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கற்களை மறைத்து வைத்திருந்தார்கள். 2 கற்கள் கட்டப்பட்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் பணி செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை வாரி நபித்தோழர்களிடத்திலே கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். நபித்தோழர்கள் அந்த நேரத்தில் கவிதை பாடுகின்றார்கள். எப்படி? நஹ்னுல் லதீன பாயிஉ முஹம்மதன் அலல் இஸ்லாமி மா பகீனா அபதா, நாங்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைஅத் செய்து கொடுத்தவர்கள். என்ன பைஅத்? என்ன பைஅத்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நபிமொழியை நாம் பார்க்கலாம். அலல் இஸ்லாம், நாங்கள் இஸ்லாத்திலேயே நிலைத்திருப்போம் என்பதாக பைஅத் செய்து கொடுத்தவர்கள். மா பகீனா அபதா, ஒரு காலமும் அந்த இஸ்லாத்தை நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்பதாக பைஅத் செய்து கொடுத்தோம். அந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் அந்த நேரத்தில் தங்களுடைய கஷ்டங்களை, தங்களுடைய இன்னல்களை பொருட்படுத்தாமல் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இக்கட்டான நேரத்தில் இஸ்லாத்தை முன்னிறுத்தி, அந்த இக்கட்டான நேரத்திலும் கூட இஸ்லாத்தை வைத்து ஆறுதல் அடையக்கூடியவர்களாக நபித்தோழர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நபித்தோழர்களிடத்தில் கூட சில சந்தர்ப்பங்களில் அந்த இஸ்லாத்தினுடைய வீரியம் குறைந்த நேரத்தில்
ஈமானிய பலம் சில நபித்தோழர்களிடத்தில் குறைந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வந்த வெற்றியை சிறிது நேரம் தள்ள வைத்து பின்னர் வெற்றியை கொடுத்தான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஹுனைனுடைய போர்க்களம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், லகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கதீரத்தின் வ யௌம ஹுனைன். எத்தனையோ போர்க்களங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றான். எத்தனையோ போர்க்களங்கள், பத்ருடைய போர்க்களமாக இருக்கலாம், அஹ்ஸாபுடைய போர்க்களமாக இருக்கலாம், உஹதுடைய போர்க்களத்தினுடைய முக்காவாசி பகுதிகளாக அல்லாஹ் உதவி செய்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எத்தனையோ போர்க்களங்களில் உதவி செய்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், லகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கதீரத்தின் வ யௌம ஹுனைன். ஹுனைனுடைய போர்க்களத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். ஏன் அல்லாஹ் இதை சொல்லி காண்பிக்கிறான் தெரியுமா? ஏனென்றால் ஹுனைனுடைய போர், அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி காலத்தில் நடந்த போர். இஸ்லாமியர்கள் எல்லாம் மிகப்பெரிய கூட்டமாக ஆகிய நேரம், பெருங்கொண்ட கூட்டம், எதிர்கொள்ளக்கூடிய படை இஸ்லாமிய படையை விட குறைவானவர்கள். அப்ப ஒரு எண்ணம் வருமா இல்லையா? நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம அதிகமா தான் இருக்கோம் என்கிற எண்ணம் வருமா இல்லையா? சில மக்களுக்கு அந்த எண்ணம் வந்தது. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், இது அஜபக்கும் கத்ரத்துக்கும், நீங்கள் அதிகமாக இருந்தது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது, உங்களை அப்படியே ஒரு மிதப்பில் கொண்டு சென்றது. நம்ம ஜெயிச்சிடலாம், இதற்கு முன்பாகவே நம்ம எவ்வளவு ஜெயிச்சிட்டோம், நம்ம இப்ப அதிகமா வேற இருக்கோம். இப்ப நம்பிக்கை எதுல போகுது? அல்லாஹ்வின் மீது அல்ல, மாறாக சிலருக்கு அல்லாஹ்வின் மீது அல்ல, மாறாக நாம் இருக்கக்கூடிய படைபலத்தின் மீதான நம்பிக்கை. இது அஜபத்துக்கும் கத்ரத்துக்கும், நீங்கள் அதிகமாக இருந்தது உங்களை ஆச்சரியப்படுத்தியது. ஃபலம் துகுனி அன்கும் ஷைஆ, அது உங்களுக்கு எந்த பலனையுமே அளிக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்க. என்ன ஆச்சு அந்த போர்க்களத்தில்? இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்த பொழுதிலும் கூட இஸ்லாமியர்கள் விரட்டி ஓட விட்டார்கள். அதாவது இஸ்லாமியர்கள் ஓடுறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீர முழக்கம் முழங்கி, யார் என்னோடு பைஅத் செய்தவர்கள் எங்கே, அந்த மரத்தின் கீழால் என்னோடு பைஅத் செய்து கொடுத்தவர்கள் எங்கே என்று கேட்ட நேரத்தில், அதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பைஅத் செஞ்சு நம்ம திரும்புறோமா, திரும்பினார்கள், இஸ்லாத்திற்காக போராடினார்கள், அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அப்போ படைபலத்தை வைத்தோ, மாறாக ஒரு தனிநபரை வைத்தோ, அல்லது ஒரு மனிதர் வந்து விட்டால் இஸ்லாமியர்கள் ஜெயித்து விடுவார்கள், வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதை வைத்தல்ல இஸ்லாம். இஸ்லாம் உன்னதமானது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். பாதுகாக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், இந்த நூரை, இந்த ஒளியை அவர்கள் வாயினால் ஊதி அணைத்து விடுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அல்லாஹ் தண்ணியை ஊத்துறதுக்கு அவங்க முயற்சி செய்யறாங்கன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய ஒளியை, அல்லாஹ்வுடைய நூரை, அல்லாஹ் இந்த இடத்துல நூறு எதை சொல்றான்? தன்னுடைய மார்க்கம் இஸ்லாத்தை எப்படி அணைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க? எப்படிப்பட்ட முயற்சி? தண்ணியை கோரி ஊத்தணும், கடல்ல ஊத்தணும் முயற்சி அல்ல, ஊதுறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஊதுனா நடக்குமா? சாதாரணப்பட்ட ஒரு நெருப்பையே ஊதி அணைக்கிறதுக்கு கஷ்டம். அல்லாஹ்வுடைய நூரை ஊதி அணைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய நூரை பரிபூர்ணப்படுத்தியே தீருவான். நம்ம போராடினா தான் இல்ல, போராட வேண்டிய நேரங்களில் போராட வேண்டும். ஆனால் அதற்கு முன்பதாக என்னுடைய உள்ளத்துடனான போராட்டம், என்னுடைய ஈமானுடைய போராட்டம், நாம் கொடுக்கக்கூடிய என்னுடைய தொழுகையினுடைய போராட்டம், அதிலே நான் சரியானவனாக இருக்கின்றேனா, நான் அல்லாஹ்விற்கு பயந்தவனாக, கட்டுப்பட்டவனாக, மார்க்க விஷயங்களில் சரியாக பேணக்கூடியவனாக இருக்கின்றேனா என்பதாக நாம் முதலாவதாக நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னும் நாம் இஸ்லாத்தின் பல பகுதிகளில், பல சந்தர்ப்பங்களில் நாம் பார்த்த பல நிகழ்வுகள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மட்டும் நமக்கு இதற்கு படிப்பினை உள்ளதா என்று பார்த்தால் இல்லை. உஹதுடைய போர்க்களம் என்ன? நபித்தோழர்கள் விரட்டப்பட்டு எதற்குமே ஆள் இல்லாமல் துரத்தப்பட்டவர்களாக அடியோடு இரத்தத்தோடு வெட்டிக்காயங்களோடு திரும்பி நிற்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டம் வந்து சொல்கின்றது, அல்லதீன قال لهم الناس, சில மக்கள் வந்து சொன்னார்கள், என்ன? இன்ன الناس قد جمعوا لكم, நீங்க இப்ப அடிபட்டு நிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு நிக்கிறீங்க, உங்களுக்கு எதிராக திரும்பி சென்ற படை திரும்பி வருகின்றது. ஓரளவுக்கு காபிர்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, முக்கால்வாசி அவங்கள துவம்சம் செஞ்சுட்டோம் உஹதுடைய போர்க்களத்துல, இன்னும் கொஞ்சம் தான் இருந்தாங்க, திரும்பி போய் திரும்ப அடிக்கிறோம்,
அவங்கள ஒரேடியா இல்லாம ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், அல்லதீன கால லஹுமுன் நாஸு இன்னன் நாஸ கத் ஜமஅு லக்கும், மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் திரும்பவும் உங்களுக்கு எதிராக போராடுவதற்காக. அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய, கவலைகளுக்கு மேலால் கவலை, வெட்டுக்காயங்களோடு ரத்தம் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் பயத்தை குறித்து அச்சமூட்டிய நேரத்தில் என்ன வந்திருக்கணும்? பயம் அதிகரித்திருக்க வேண்டும், அச்சம் அதிகரித்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த கூட்டம் வந்து சொன்ன நேரத்தில் அவருடைய ஈமான் அதிகரித்தது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அந்த ஈமான் அதிகரித்ததனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்பதில் அவன் மிகச் சிறந்தவன் என்பதாக சொன்னார்கள். இதுதான் ஈமானிய பலம் அன்பார்ந்தவர்களே. எப்படிப்பட்ட சூழலாகவும் இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலையாகவும் இருக்கலாம், ஆனால் இஸ்லாம் ஒருவருடைய உள்ளத்திலே ஆழப்பதிந்து விட்டால், ஈமானிய பலம் ஒரு மனிதனை அதாவது மிஞ்சியதாக ஆகிவிட்டால், எந்த சந்தர்ப்பத்திலும் எப்படிப்பட்ட ஆட்சியாளருக்கும், எப்படிப்பட்ட சமுதாயத்திற்கும், எப்படிப்பட்ட சூழலிலும் ஒரு முஃமின் அச்சம் வரலாம். ஆனால் அந்த பரிபூர்ணமான அச்சம் அல்லாஹ்விடத்திலே இருக்கும். மாறாக அவனுடைய ஈமானிய பலம் அந்த நேரத்தில் அவனை உறுதிப்படுத்துவதாக இருக்கும். அப்படிப்பட்ட பலத்தை தான் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, இதற்கு நாம் முதலாவதாக முன்னுரிமை கொடுக்க வேண்டியது, நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்குகின்றோம், அவருக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அத்தோடு சேர்த்து ஈமானிய பலத்தினுடைய பிரதானமான அம்சம் தொழுகை. அன்பார்ந்தவர்களே, அந்த தொழுகையுடைய விஷயத்தில் எந்த நேரத்திலும் நாம் பார்க்கின்றோம், ரமலானுடைய நேரத்தில் பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிந்தது. ஆனால் அதற்கு பின்னால் காலம் மாறி போனதை போன்று, ஏதோ ரமலானில் மட்டுமே தொழுகைகள் நமக்கு கடமையானதை போன்று, ரமலானில் மட்டுமே தொழுதாக வேண்டும் என்பதை போன்றே, அப்படியே அந்த ரமலானுக்கு பின்னால் தொழுகை இல்லாதவர்களாக, அந்த ஈமானிய பலம் குன்றியவர்களாக, அதாவது மற்ற உலக காரியங்கள் என்றால் முந்திக் கொண்டு வருவதும், மார்க்க காரியங்களில் சோம்பல் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களை, அந்த தொழுகையுடைய விஷயத்தில் மிக கவனமானவர்களாக, மிகவும் அதிலே அதாவது அல்லாஹ்விற்கு பயந்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவர்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்ஆவுடைய முதல் உரையிலே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை வழிகாட்டலை பற்றியும், நாம் எதை இழந்தாலும் நம்முடைய இஸ்லாத்தை, நம்முடைய ஈமானை ஒரு காலமும் ஒரு கணமேனும் அதை இழந்துவிடக் கூடாது என்பதாக சொல்லியும், நாம் நம்முடைய போராட்டங்களுக்கெல்லாம் முன்பதாக, நாம் கொடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் முன்பதாக ஈமானிய பலத்தையும் ஈமானிய உறுதியையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சில அம்சங்களை நாம் சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் என்னதான் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு விட்டாலும், அதாவது நாம் நினைப்போம் நாம சரியாத்தான் இருக்கின்றோம் என்றாலும் கூட, சுத்தி வாழக்கூடிய மக்களில் பெரும்பாலானவர்கள் சரியான ஈமானிய பலம் இல்லாதவர்களாக, சரியாக மார்க்கத்தில் பற்று இல்லாதவர்களாக இருக்கின்றார்களே, இப்பொழுதும் உதவி வருமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கும். இதற்கான பதிலையும் நம்ம வரலாற்றுல பார்க்கலாம். ஏன் என்றால், ஒரு சில மனிதர்களுடைய ஈமானிய பலத்தால் அல்லாஹ் பெரும் பெரும் படைகளை ஓட விட்டதை நாம் வரலாறுகள்ல பார்க்கலாம். அதாவது செங்கிஸ்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பயங்கரமான ஒரு போராளி, சீனாவினுடைய ஒரு பகுதியிலிருந்து கிளம்பி போராட்டங்களை மேற்கொண்டு, மிக பயங்கரமான போர்களை மேற்கொண்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உலகினுடைய பல பகுதிகளுக்கு பறந்து விரிந்து வந்தவர்கள் தான் மங்கோலியர்கள், தாத்தாரிகள் என்பதாகவும் சொல்வார்கள். அந்த படை ஒரு இடத்திலும் தோல்வி காணாமல், அந்த நேரத்தில் உலகத்தை யார் யாரெல்லாம் அங்கங்கு ஆண்டு கொண்டிருந்தார்களோ எல்லா படைகளையும்
இல்லாமல் ஆக்கிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி கொண்டே வந்தார்கள். அந்த இடத்தில் பக்தாது தான் இஸ்லாமியர்களுடைய தலைமை பூமியாக, ஹிலாபத்துடைய பூமியாக இருந்தது. அப்ப பக்தாதுக்குள்ள வருவதற்கு முன்பதாக கடிதம் போகின்றது, சரணடைந்து விடுங்கள், விட்டுருவோம். சரணடைஞ்சிட்டீங்கன்னா விட்டு விடுவோம். அப்போ இஸ்லாமியர்கள் செல்வத்தில் மூழ்கியவர்களாக, அதாவது மக்கள் மார்க்கத்தின் மீது பற்று குறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கணும்? அந்த நேரத்தில் போராடுவதற்கான முயற்சி தான் இருக்கணும். சிலாபத்து இருக்கு, ஆட்சி இருக்கு, முன்னாடி வருவதற்கு படைகள் இருக்கு. ஆனால் ஆட்சியாளர் என்ன பண்றாரு? நம்ம போராடிட்டோம்னா அதிகமா உயிரிழப்பு ஏற்பட்டுரும், சரணடைந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிலாபத், அதாவது இஸ்லாமிய ஆட்சி மேற்கொண்டிருந்தவர்கள் சரணடைகின்றார்கள். ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா? பக்தாதுக்குள்ள போய், இமாம் புகாரி பிறந்த ஊர், போய் ஊரையே எரிக்கிறாங்க. முஸ்லிம்களை கூப்பிட்டு வைத்து கொள்கின்றார்கள். கிட்டத்தட்ட 5 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுல ஹிலாபத், இன்னைக்கு ஹிலாபத்னு போராடுறாங்களே சில பேர், ஹிலாபத் இருந்த நேரத்தில் ஹிலாபத் இல்லாமல் ஆக்கப்படுகின்றது. ஆட்சியாளர் கொலை செய்யப்படுகின்றார். அவர்களுக்கு கீழால் இருந்த கிட்டத்தட்ட 5 லட்சம் முஸ்லிம்கள் கூப்பிட்டு வைத்து கொலை செய்யப்படுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக சென்றால் மிஸ்ரை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு ஆட்சியாளருடைய பெயர் தான் குத்துஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர். ஆனால் இவர் அந்த பக்தாதினுடைய அந்த ஹிலாபத்திற்கு கீழான ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர். இவருக்கு கடிதம் போகின்றது, எப்படி? சரணடைந்து விடுங்கள், விட்டுருவோம். சரணடைஞ்சுட்டா உங்களை விட்டுருவோம். ஆனால் அவர் முன்னாடியே பார்த்துட்டார், எப்படி ஹிலாபத்துக்கு என்ன ஆச்சு, ஹலீஃபாவுக்கு என்ன ஆச்சு, மக்களுக்கு என்ன ஆச்சு, சரணடைந்த மக்களுடைய நிலை என்னவானது என்பதாக தெரிந்தது. மக்களை கூட்டி ஆலோசனை மேற்கொள்கின்றார். மக்கள் சொல்றாங்க, நம்ம சரணடைஞ்சிரும், விட்டுடலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. எனக்கு சரியாகப்படவில்லை, நான் போராட செல்கின்றேன், என்னோடு வரக்கூடியவர்கள் வந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஆட்சியாளர் முன் வர்றாரு. மக்களால் வராம இருக்க முடியாது, போய்த்தான் ஆக வேண்டும். அந்த இடத்தில் ஐன் ஜாலுத் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்து அந்த தாத்தாரியர்கள், மங்கோலியர்களோடு குத்துஸ் மன்னருடைய அந்த படை வீரர்களும் சேர்ந்து போராடுகின்றார்கள். ஆனால் ரொம்ப கடுமையான போர். ஏனென்றால் உலகத்தின் பெரும் பகுதியை வெற்றி பார்த்து கொண்டு வந்த ஒரு கூட்டம், எங்கேயுமே தோல்வி காணல. நீங்க வரலாற்றை புரட்டி பார்த்தால் அதற்கு முன்பாக அவர்கள் எங்குமே தோல்வி காணவில்லை. இந்தியாவை யார் ஆண்டார்கள்? நம்ம இதற்கு முன்பதாக சொல்றோம், முகலாயர்கள். அவங்க எங்கிருந்து வந்தாங்க? மங்கோலியர்கள். அதற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்தவர்கள் தான் முகலாயர்களாக மாறியவர்கள். பாருங்க, இந்தியாவையே பிடிச்சாங்கன்னா பக்தாத பிடிச்சாச்சு, மிஸ்ருக்குள்ள வர போறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் குத்துஸ் மன்னர் போராட்டத்திற்காக முன்னிறங்குகின்றார், படை வீரர்கள் முன்னிறங்குகின்றார்கள். ஆனால் குத்துஸ் மன்னருடைய படையால் அந்த படையை சமாளிக்க முடியல. மக்கள் என்ன பண்றாங்கன்னா பின்வாங்குறாங்க, ஓடுறாங்க. அந்த நேரத்தில் குத்துஸ் மன்னர் சொன்னார், வா இஸ்லாமா, நான் ஏற்ற இஸ்லாம் கேவலப்படுகின்றது என்பதாக சொன்னார். அவர் அந்த நேரத்துல முஸ்லிம்கள் ஓடுறாங்களே, தாக்கப்படுறாங்களே என்பதாக நினைக்கல, இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் கேவலப்படுகின்றது என்பதாக சொல்லி இஸ்லாத்தை முன்னிறுத்தினார். நான் ஏற்ற இஸ்லாம் கேவலப்படுகின்றது, வா இஸ்லாமா, வா இஸ்லாமா என்று சொல்லி கதறினார். அதை கேட்ட படை வீரர்கள், என்னடா இஸ்லாம் கேவலப்படுகின்ற சூழலா, வாழ்ந்தால் இஸ்லாத்திற்காக வாழ வேண்டும், மரணித்தால் இஸ்லாத்திற்காக மரணித்து விட வேண்டும் என்பதாக நினைத்து திரும்ப போராடினார்கள். இதுவரை தோல்வி காணாத அந்த மங்கோலியர்களுடைய படை அந்த நேரத்தில் தோற்றது. அன்பார்ந்தவர்களே, குத்துஸ் மன்னனுடைய ஈமானிய பலம். ஆகையினால் ஈமானிய பலம்தான் ஒரு மனிதனை உயர்த்துமே தவிர மாறாக நாம் வைத்திருக்கக்கூடிய வெளிரங்கமான போலியான போராட்டங்களோ, அதை தாண்டி நாம் செய்யக்கூடிய மற்ற செயல்பாடுகளோ அல்ல. ஈமானிய பலம்தான் நம்மை உறுதிப்படுத்தும். அந்த பலம்தான் இக்கட்டான நேரத்திலும் நம்முடைய கால்களுக்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் உறுதி கொடுக்கும் என்பதாக நாம் இது போன்ற வரலாற்று நிகழ்வுகளை பார்த்துக் கொள்ளலாம். இதற்கான இறுதியான முடிவு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். துர்பான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள், யூஷிகுல் உமம், ஒரு காலம் வரும், ஒரு சமுதாயம் வரும். எப்படிப்பட்ட சமுதாயம்? அன் ததா அலைக்கும் கமா ததா அலைக்கும் அல் அக்லத்து இலா அஸ்அதிஹா, சாப்பிட்டவர்கள், அதாவது பசித்தவர்கள் எப்படி உணவு தட்டின் மீது பாய்வார்களோ
அப்படியே பசித்தவர்கள், உணவை பார்க்காதவர்கள் திடீரென்று உணவு அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டால் பாய்வார்கள் அந்த உணவின் மீது. அதை போன்று என்னுடைய உம்மத்தின் மீதும் சில கூட்டங்கள் அடந்தேறும், பாய்ந்து செல்வார்கள். அப்ப நபித்தோர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நேரத்தில் நாங்கள் குறைவானவர்களாக இருப்போமா? நார்மலாக பார்த்தால் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? நம்ம குறைவா இருக்கோம், முஸ்லிம்கள் குறைவாக இருக்காங்க என்கின்ற எண்ணம். முஸ்லிம்கள் குறைவாக இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குறைவாக இருக்கும். உலக அளவில் 200 கோடி. சுப்ஹானல்லாஹ், எப்படி 200 கோடி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நஹ்னு யௌமைதின் கில்லதி யௌமைதி யா ரசூலல்லாஹ், அந்த நாளில் நாங்கள் குறைவானவர்களாக, சொற்பமானவர்களாக இருப்போமா? வெளிரங்கமான காரணத்தை கேட்கிறாங்க. நபித்தோழர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, பல் அன்தும் கதீர், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். உலகளாவில் பார்த்தாலும் சரி, இந்திய அளவில் பார்த்தாலும் சரி, 2வது தரம் முஸ்லிம்கள். உலகத்திலேயே யாருதான் 2வது தரம்? கிறிஸ்தவர்களுக்கு அடுத்தபடியாக முஸ்லிம்கள். நீங்கள் அதிகமானவர்களாக இருப்பீர்கள். ஆனால் வெள்ளத்தில் மிதந்து வரக்கூடிய, அடித்து வரக்கூடிய சருகுகள் போன்று, அதனுடைய நுரைகள் போன்று இருப்பீர்கள். யூஸ் இல்லாதவர்களாக, பயன் இல்லாதவர்களாக இருப்பீர்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கான காரணம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய பயத்தை எடுத்துவிட்டு முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வஹ்னை போட்டு விடுவான். வமல் வஹ்னியா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதுதான் இந்த சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கும், அதாவது இந்த சமுதாயத்தினுடைய பலவீனத்திற்கும் காரணம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். உலகத்தை விரும்புவார்கள், அதிகமாக விரும்புவார்கள். உலக விருப்பம் தான் அவர்களுக்கு மிகுதியாக இருக்கும். மார்க்கத்தை விட, மார்க்கத்தை பின்பற்றுவதை விட, மார்க்க காரியங்களில் ஈடுபடுவதை விட, தொழுகையை விட, ஜக்காத் கொடுப்பதை விட அவருக்கு எதுதான் மிகுதியானதாக இருக்கும்? ஹுப்புத் துன்யா, உலகத்தின் மீதான மோகம் அவர்களுக்கு மிஞ்சியதாக இருக்கும். கராஹியத்துல் மௌத், மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் பாதிக்கப்படக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கான காரணம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆயினால் ஹுப்புத் துன்யா என்பதும் ஒரு மனிதனுக்கு இயல்பானது. உலகத்தை விரும்புவது, உலகத்தினுடைய காரியங்களை விரும்புவது இயல்பானது. ஆனால் அந்த விரும்பக்கூடிய காரியங்கள் மார்க்கத்தை மிஞ்சக்கூடிய அளவிற்கு சென்றால், தொழுகையை புறக்கணிக்கக்கூடியதாக சென்றால், அல்லாஹ் குர்ஆனில் எப்படியெல்லாம் சொல்லி காண்பிக்கின்றான், நீங்கள் உங்களுடைய சொத்துக்களோ உங்களுடைய செல்வங்களோ அல்லாஹ்வை நினைவூறுவதை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம். அல்லாஹ்வை நினைவூறுவதை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம். சில முஃமின்கள் இருக்கின்றார்கள், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மாறாக உலக மோகம்தான் விஞ்சியதாக இருந்தால், உண்மையிலே அன்பார்ந்தவர்களே, சூழல்கள் ஏற்படும் பொழுது, சில கட்டங்கள், நெருக்கடியான சூழல்கள் வரும் பொழுது பதட்டம் தான் அதிகமானதாக நமக்கு இருக்கும், பயம்தான் மேலோங்கியதாக இருக்கும். அந்த பயம் உண்மையிலேயே ஈமானிய பலம் உள்ளவனுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, இதெல்லாம் ஒரு சாப்டரே கிடையாது. நான் எனக்கு முன்பாக வாழ்ந்த சில சமுதாயம், சில நபித்தோழர்கள், அவரோடு இருந்த தூதர் இதை விட எல்லாம் சோதிக்கப்பட்டார், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு உள்ள மாதிரிதான் உண்மையான ஈமானிய பலம் உள்ளவனுக்கு அது வலு சேர்க்கும். ஆகையினால் அந்த ஹுப்புத் துன்யாவையும், அதாவது உலக மோகத்தையும், மரணத்தை வெறுக்கக்கூடிய விஷயத்தில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்து சரியாக மார்க்கத்தை, அதற்கான வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய மஸ்ஜிதுல் ரஹ்மான் பள்ளிவாசலின் சார்பாக பெண்களுக்கான கோடைகால பயிற்சி வகுப்பு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை இன்ஷா அல்லாஹ் நடைபெற உள்ளது. காலை 9:30 மணி முதல், அதாவது மதியம் 12:30 மணி முதல் இன்ஷா அல்லாஹ் அந்த வகுப்பு நடைபெறும். உங்களுடைய பெண் பிள்ளைகளை இந்த கோடைகால பயிற்சி வகுப்பிலே பங்கு பெற வைத்து மார்க்கத்தினுடைய அம்சங்களை அதிகமாக கற்றுக்கொண்டு அதை பின்பற்றி நடக்கக்கூடிய சூழல் நம்மத்தான் ஏற்படுத்தும். அல்லாஹ் எப்படி சொல்லி காண்பிக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பில இருந்து பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்ற. ஆகையினால் இந்த நல்ல ஒரு தருணத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய பெண் பிள்ளைகளை இதற்காக சேர்த்து பயனடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவதாக. இதற்கான அட்மிஷன் டேட் அதாவது 3ஆம் தேதியோடு நிறைவடைகின்றது. ஆகையினால் 20ஆம் தேதி முதல், அதாவது வரக்கூடிய மாதம் 3ஆம் தேதியோடு அது நிறைவடைகின்றது. அதற்காக முந்தி வரக்கூடிய சகோதரர்கள் தங்களுடைய அந்த பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கட்டணம் ஒரு நபருக்கு 300 ரூபாய் என்பதாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆகையினால் இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஈமானிய பலத்தையும் மார்க்கத்தினுடைய அம்சங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا وأجر والدنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر. الله يعلم ما تصنعون.